சாமி அரே சாமி கும்பிடு வரலையா கும்பிடு எக்கடி கண்டாரு ஒரு புள்ள கொலாய் திருப்பி பிச்சு கொலாயா அரே பீத்த புண்டு ஐயோ ஐயா உனக்கும் தெரிஞ்சு போச்சா அரே சாமி நீ தான பழத்துல ஓத்த கவுண்டரு நான் எங்கடி பள்ளத்துல ஓத்த நீ பார்த்த பழத்து ஓத்த கவுண்டரு ஆமா அதே நானே அதான் அரே சாமி ஆட்டோத்த கவுண்டரு கும்பிடு வரலையா பொண்டாட்டியே ஓகிறதுக்கு நேரம் ஆட்டேக்கடா ஓக போறாரு அரே சாமி எங்க செவுட்டு புண்டியா ஆத்து ஓட்டு கவுண்டர் சரி சரி அரே சாமி அரே ஓம் சாமி நான் என்ன புண்டிக்கிட்டு ஓம் போறது அரே சாமி என்ன சாமி இப்படி பேசுது ஊனு கேக்குறேன் கேள்வியோத்த புண்டிங்க சொல்ல மாட்டேன் பாபு அரே சாமி வாசாமி நேரம் வராது அரே சாமி ஓய் எப்படி அரே சாமி அதனால அரே சாமி நம்ம எங்கே தெங்கில் போடுவோம் ஆமா நீ யாரு ஆயா அரே நம்ம மொளை கொல்லி மலை கொல்லி மலை கொல்லி மலை கொல்லி மலை கொல்லி அரே கொல்லி மலை சாமி கொல்லி மலையா அரே சாமி கடு ஊசி புண்டாமலே கடு பாசி புண்டாமலே ஊசி புண்டா ஏய் நாடு ஊசி புண்டா மலை நாடு பாசி புண்டா மன்றா சாமி நல்லா நக்குது நீ என்ன பீத்த புண்டியாடு பேசுற அவன் குழந்தை கூட ஒருத்தர் பந்துட்டு புண்டேன் அரே கச்சா சொல்லிட்டு நான் அந்த மாதிரி நினைச்சேன் எனக்கு அவன் தண்டி அரே சாமி அரே சாமி கடு ஊசி குண்டாமலே கடு பாசி குண்டாமலே அரே சாமி நடுவுல கெடுகிடு பாதால் போகலையா அடே நடுவுல அரே நம்ம எங்க தெங்கில் போடுவோம் அரே சாமி இரு இரு பீத்த புண்டு கெரவத்த புண்டு அரே முளைக்கு மேலே முளை தெங்கில் போடுவோம் மலைக்கு மேல மலை ஓ தங்கள் ஆமா சாமி ஐயா அரே சாமி நம்மளுக்கு என்ன வேலை என்ன வேலை அரே சாமி நம்மளுக்கு ஊரு மேலே போகுது ஓ நீ ஊரு மேல போற ஆமா சாமி அரே மச்சானுக்கு என்ன வேலை அரே கானகத்து போய் கைப்புல் அடிக்குது ஐயா அட்டனை போட்டாது ஊரு மேல போனா கை புல்லுதான் அடிக்கணும் அரே முசலோத்த புண்டு கண்ணு பாப்பா அரே சாமி கையிலாக பாப்பியா அரே கை கூதியே பாக்குது பாப்பியா அரே நல்லா பாக்குது ஐயா கூதி நல்லா பாப்பியா அரே பாக்குது ராஜாமி எங்க மகாராஜா ரொம்ப கவலையில இருக்கிறாரு அரே மகான் அரே சாமி என்ன சாமி நீ எப்படி பேசுது எங்க மகாராஜா அரே சாமி பல்ல திரும்ப சொல்ல திரும்புறது அரே சொல்ல திரும்ப பல்ல திரும்ப புல்கன் புண்டு போய் கூட்டிட்டு வா சாமி சாமி மகாராஜா குழந்தை கூட்டிட்டு வந்திருக்கேன் எப்ப கூட்டி வந்து எங்கட சொல்லவே இல்ல எதுக்கு வெச்சு போடுறதுக்கா எங்க அழுப்பு புள்ளையாட்டது குறி பாக்குறது கூட்டிட்டு வந்திருக்கிறேன் அப்படி என்ன நாட்டுக்கு நல்லா ஆளவன் பாருங்க அரே சாமி அரே ஐயா அரே சாமி என்ன சாமி அரே மண்ட பூதி இரு கொரத்தி அரே இதே மகாநாசவி அரே என்ன சாமி சுடுகோட்டில் வந்து வேவாத அரப்பணமா வந்து நிக்குது இது போய் மகாராஜா அவர் சொல்றாரா அரே சாமி கும்பிடு வருது ஐயா கூத்தலையா உடுக்கு பிஜி வருது போகட்டும் அரே சாமி ஆனா கொரத்தி
என் கை குறி பார்த்து சொல்ல முடியுமா? அரே சாமி கை கூதியே பாக்குது ஐயா, நல்லா பாக்குது. அப்படியா? ஆமா சாமி. என் பிறப்பு வளர்ப்பு அரே அல்ல செப்புல ஐயா, செப்புடு. அரே பல்லு புட்டு இங்க வா. அரே சாமி கை காமி. என்ன சாமி ரேகையில கை ரேகையில அழிஞ்சிருக்குது, கை வேலை பண்ணுது ஜெய் கொட்டு. அரே பீத்த கூதி. அரே சாமி பல்லால பட்டாள மதிவோ ராஜமன்னா, ராஜமன்னா பல்லால ஜண்டனவங்கோ ராஜமன்னா. அரே சாமி தந்தையாரும் பிரம்மதேவனோ ராஜமன்னா, ராஜமன்னா தாயாரு திலோத்தமை ஓ ராஜமன்னா. அரே சாமி உண்டா இல்லையா? மலையிட்டு மனவையவங்கோ ராஜமன்னா, ராஜமன்னா விசோசினி உண்டா தேவி ஓ ராஜமன்னா. அரே சாமி உண்டு உண்டு உண்டு. அரே சாமி சொல்லு பார்க்கலாம். அரே சாமி உன்னுடைய நாடோ வல்லாளப்பட்டணம். பார்த்ததை பார்த்த மாதிரி சொல்றான். அரே சாமி உன்னுடைய பெயரோ வல்லாளகண்டன். உண்மை. உன் தந்தையார் பிரம்மதேவன், உன் தாயார் திலோத்தம்மை. என்ன பேரு? அரே திலோத்தம்மை செவிட்டு புண்டியாடு பேசுறது உண்டுன்னா உண்டுன்னு இல்லைன்னா உண்மைதான். அரே சாமி உண்டா இல்லையா? உண்டு. அரே சாமி நீ மாலையிட்ட மனைவியாகப்பட்டவள் நிசோசனி. அரே சாமி புண்டனா புண்டரு சொல்லு, இல்லைனா இல்லைன்னு அட சொல்லு. உண்டு பழத்தி. அரே உண்டா இல்லையா சாமி? நிசோசினி என்ற பெண்ணை திருமணத்தை செய்து சில காலமாக குழந்தை இல்லாத வாழ்ந்திருக்க வேண்டுமே. ஏன்னா கண்டது கண்டா அப்படி சொல்றான். அரே சாமி ஆட்டா கை கூதியிலே வந்து சொல்லுது. சரி. அரே சாமி நிசோசினி என்ற பெண்ணை திருமணத்தை செய்து சில காலமாக குழந்தை இல்லாத வாழ்ந்திருக்க வேண்டும். உண்மைதான். நேற்றைய தினத்திலே கைலங்கிரி ஆண்டு வரக்கூடிய சிவனிடத்திலே சென்று குழந்தை வரை பெற்று வந்திருக்க வேண்டுமே. உண்மைதான். அரே சாமி ஆனால் உன் தேவையா கோட்டை நிசோசினி இப்பொழுது நிறமாத கர்ப்பகூதியா இருக்கிறமே. கர்ப்பவதி. கர்ப்பவதியா இருக்குது. புறத்தி அனைத்தும் நீ சொல்வதெல்லாம் உண்மை. ஆனால் என் தேவையாகப்பட்ட நிசோசினி நிறைமாத கர்ப்பமா இருக்கிறார். சரி. அதனால சுகபிரசமா பிறக்கணும். தாய் வேற பிள்ளை வேற பிறக்கணும். ஓஹோ. அதுக்கு குறி நல்லா பார்த்து சொல்லுங்க. அரே சாமி அரே அதுக்கு நீ என்ன பண்ணுவது தெரியுமா? என்ன பண்ணணும்? அரே சாமி ஐவேலங்காடு போக வேண்டும். ஐவேலங்காட்டுக்கு சென்றா மரத்தடியில ஆலமரத்தடியில ஒரு தாய் கிழவி இருப்பாள். உட்காந்து அரே சாமி புட்டு பழவி ஓத்த கூதி இரு சிக்கன் கொடுத்துக்காக செவ்வரம் சாமி. அரே சாமி அரே ஐவேலங்காட்டில ஆலமரத்தடியில தாய் கிழவி இருப்பாள். தாய் கிழவி தேடி போக வேண்டும். அங்கே சென்றால் குழந்தை வேறையாகவும் தாய் வேறையாகவும் பிறக்கும் ஐயா. நிச்சயமாகவா? அரே சாமி ஆமா சாமி. புரட்சி அனைத்தும் பார்த்தத பார்த்த மாதிரி சொல்ல இருக்கிறான். உனக்கு நான் கொடுக்கிறேன். அரே சாமி நம்ம கூதியை கொடுத்தா உரிமையில போகுது. யாருங்க? மாரிமுத்து 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 வாச்சான் வா. அரே சாமி ஒரு காசுகளை கொடுக்கிறேன். அரே போய் வருஷமா? நான் இப்பொழுது நான் போய் வருகிறேன். அப்படியே ஆகட்டும் சாமி, போய் வருகிறேன். யாருங்க? யாராங்க? வாங்க. கட்டல மாட்டேன். மகாராஜா நாங்க நீங்க வந்துட்டேன். ஆனால் இப்பொழுது குரத்திய பாட்டி அனைத்தும் நம்மளிடத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறேன். அதனால நிறைய மாத கர்ப்பமா இருக்கிறாய் என் தேவி. உண்மைதான். சுகபிரசமா பிறக்கணும். அதற்காக ஐபாலங்காடு ஆல மரத்தடியில தாய்க்கிழமை தேடி சென்றால் நிச்சயமாக பிரசவம் பிறக்கும். அதனால இப்பொழுது ஐபாலங்காடு போர்வதற்கு முன்பதாக தாய் கிழவிக்கு துணை கொண்டு வருகிறார். யாராரு? ஐயனார் அப்பன், கருப்பசாமி, வீரபத்ரன். இவர்கள் 3 பேரும் தாய் கிழவிக்கு துணையாக இப்பொழுது வருகிறார். அவரால் மட்டும்
என் பெயர் வீர ஐயனாரப்ப சாமி. என் பெயர் கருப்பசாமி. எனது பெயரோ முடியப்ப சாமி. அதனால யாருடைய அம்சத்தில் பிறந்தவன் நான்? உமா பார்வதியுடைய அம்சத்தினால். நான் யார்? ஹரிக்கும் சிவனுக்கும் பிறந்தபடியினால் என்ன ஹரிகர புத்திரன் என்றும் ஐயனாரப்பன் என்றும் போட்டுவார்கள். நான் எப்படி பிறந்தேன்? முனிவருக்கும் ஈஸ்வரனுக்கும் பிறந்ததுதான் முனீஸ்வரன். அதனால நாம் யாருக்கு துணையாக இருக்கின்றோம்? யாருக்கு? தாயாகப்பட்ட உமா பார்வதி மருத்துவ பாட்டியா இருக்கிறார். மருத்துவ பாட்டிக்கு துணையாக நாம் இருக்கிறோம். இப்பொழுது தாயாகப்பட்ட உமா பார்வதி பெரியாண்டி செம்மனாக அவதரிக்கிறாள். அவளுக்கு துணையாக போவோம்.